இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு உண்டான ஒரு டெக்கரேஷன் வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குக்கு உண்டான கம்ப்ளீட் ரெசிபி வந்து நம்ம சேனலில் முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்ட கேக் ரெசிபிஸ் எல்லாம் ஜஸ்ட் ரெஃபர் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த கேக் டெக்கரேஷன் வந்து நான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் ஷேர் பண்ணதில்லை. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது, பார்க்க நல்லாவும் இருந்ததுனால இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நார்மலாக ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் பண்ணி ஒயிட் சாக்லேட்டை நல்லா துருவி எடுத்துட்டு சைடில் ஃபுல்லாகவே நல்லா கோட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்து வந்து டிசைன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2D நாசல் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் போட்ட டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே சிம்பிள், ஈஸியாகவும் இருந்திருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. இது எப்படி பண்ணணும்னா, நம்ம டர்ன் டேபிள் வந்து ரொட்டேட் பண்ணிட்டே நாசிலையுமே அழகாக ரொட்டேட் பண்ணணும். இந்த டிசைன் போடுறதுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் இருந்தால் போதும். டர்ன் டேபிளையும் ரொட்டேட் பண்ணணும், அதே சமயத்தில் இந்த நாசிலையுமே அழகாக ரொட்டேட் பண்ணணும். இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா இந்த டிசைன் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண டிசைன் தான். எனக்கு ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருந்தது. இப்போ இது உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே நல்லாவே கிளியராக புரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த டிசைன் நீங்கள் முடிச்சிட்ட அப்புறம் அங்கங்கே உங்களுக்கு எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா சேம் அதே நாசில் பயன்படுத்தி சின்ன சின்ன டாட் மாதிரி நீங்கள் வச்சு விட்டுக்கலாம். அடுத்து சேம் அதே 2D நாசில் பயன்படுத்தி அந்த கீழே உள்ள கார்னர்ஸுமே நான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அவ்வளோதான், ஃபைனல் கேக் எனக்கு இப்படி தான் கிடச்சிருந்துச்சு. சென்டரில் வந்து ஒயிட் சாக்லேட்ஸ் வந்து துருவி வச்சுருந்தேன், அதையும் சென்டரில் வந்து நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். அடுத்து வந்து சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸுமே நம்ம இது கூட வேணும் அப்படின்னா நம்ம தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். சில்வர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரெயின்போ சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நம்மளுடைய ஷாப்பில் வந்து அவைலபிளாகவும் இருக்குது. சுகர் பால்ஸ் ஆட் பண்ணின பிறகு கடைசியாக ஒரு 3 செர்ரிஸ் மட்டும் சிம்பிளாக வச்சு நீட்டாக முடிச்சாச்சு. ஃபைனல் டிசைன் வந்து எனக்கு இந்த கேக்குக்கு இப்படி தான் கிடச்சிருந்துச்சு. இந்த கேக் வந்து 1/2 kg கேக்கு. இது அழகாக நம்ம பேக் பண்ணி நம்ம டெலிவரி பண்ணிடலாம். இந்த கேக் வந்து நம்ம டோர் டெலிவரி பண்ணலை. நம்ம ஷாப்புக்கு ஓரளவுக்கு நியரஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கஸ்டமராகவே இந்த கேக்கை வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. மேக்ஸிமம் நான் எடுக்கிற கேக்ஸ் எல்லாமே வந்து பிளாக் ஃபாரஸ்ட் இருக்கும், இல்லைனா ஒயிட் ஃபாரஸ்ட் இருக்கும். அதுக்கு வந்து நான் யூஸ்வலாகவே எப்பயுமே போடுற டிசைனை தான் எப்பயுமே நான் போட்டுட்ருப்பேன். ஏன்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு டைம் வந்து எது ஈஸியாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் டக்குன்னு பண்ணிவிட்டு ஈஸியாக சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் நான் போட்டு கொடுத்துருவேன். இந்த டிசைன் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். கேக்கெல்லாம் நல்லா டிசைன் பண்ணின பிறகு அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் டெலிவரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு க்ரீம் வந்து நல்லாவே ஸ்டிஃபாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து ஃபுல்லாகவே கேக் எல்லாமே க்ரம் கோட் முடிச்சு டிசைன் எல்லாமே பண்ணி நீங்கள் நைட்டே பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் டிஸ்பேச் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக க்ரீம் வந்து நல்லாவே ஸ்டிஃபாகவே இருக்கும். கரெக்டாக இந்த 1/2 kg கேக் பார்த்தீங்கன்னா நான் 300 rupeesக்கு வந்து கொடுத்துருந்தேன். 1/2 kg விட ஒரு 100 கிராம் வந்து அதிகமாகவே இருந்தது. கரெக்டாக நான் 300 rupees வந்து நான் சார்ஜ் பண்ணியிருந்தேன். நீங்கள் வந்து என்கிட்ட கேக் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதா இருந்தாலுமே தாராளமாக பண்ணிக்கலாம். ஒரு 1 day பிஃபோர் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி கேக்ஸ் எல்லாமே நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். ஆனால் 1 நாள் இல்லை 2 நாளுக்கு முன்னாடி வந்து சொல்லிடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நமக்கு வந்து சென்னையில் ஒரு ஷாப் இருக்குது. அட்ரஸ் கூட நான் கீழே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஆஃப்லைனில் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். இந்த 2D நாசல் யூஸ் பண்ணி இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கும் நம்ம சேனலுக்கும் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச்.